குட் மார்னிங். மற்றொரு விசேஷமான நாள். நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு வாங்க போ. ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் உங்களுக்கு இது ஈவினிங்கோ அல்லது ஆஃப்டர்நூனோ, என்ன டைமோ என்ன நேரமோ. ஆனால் இந்த விதத்திலே தேவனுடைய வார்த்தையை பூமி அனைத்திற்குமே சோசியல் மீடியா மூலமாக கொடுக்க பாக்கியம் அருளின ஆண்டவர். எங்கெங்கே தமிழர்கள் இருக்கிறீர்களோ அங்கங்கிருந்தெல்லாம் கனெக்ட் ஆகிறீர்கள் என்ற விஷயத்தை கேட்டு நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தமிழிலே, நம்முடைய தாய் மொழியிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது இன்னும் அதிகமாக ஆறுதலும் ஆனந்தமும் பெருகும் அல்லவா? சரி, வாருங்கள், சிறிய ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்திற்குள் நாம் செல்லலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, இந்த ஜனவரி மாதம் முழுவதும் காப்பாற்றி இந்த மாத கடைசிக்கு எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு கோடான கொடி நன்றி ராஜா. இவ்வளவு வேகமாக புதிய வருடத்திலே ஒரு மாதமே கடந்திருக்கிறோம். எங்களுடைய நிலைமையை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் உம்முடைய சாட்சிகளாக நிலைத்து நிற்கிறதற்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமாங்க, ஹாப்பி நியூ இயர் நேத்து தான் சொன்ன மாதிரி இருக்கு. அதற்குள்ளாகவே ஜனவரி மாதத்தின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபைக்குள்ளாக நாம் நடக்கிறோமா? தேவனுக்காக எடுத்த தீர்மானங்களிலே நிலைநிற்கிறோமா? நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஊழியம் செய்வேன் ராஜா, உமக்கு நம்பிக்கைக்குரியவனாய் இருப்பேன் ஆண்டவரே என்று நாம் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம் அல்லவா புதிய வருடத்திற்குள்ளே நுழைந்த போது. அப்போ ஒருவேளை இந்த மாதத்துக்குள்ளாகவே நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? இல்ல உண்மையாகவே நாளுக்கு நாள் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்கிறீர்களா? கஷ்டங்கள் இருக்குங்க, சோதனைகள் வரத்தான் செய்யும். விழுந்து போய்விட்டேன் என்கிறீர்களா? சரி, விழுந்துட்டீங்க, என்ன செய்றீங்க? ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கவன் கால் இடறி கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோ. அவன் என்ன செய்வான் தெரியுமா உங்களுக்கு? உடனடியா டக்குன்னு எழுந்துருவான். ஈவன் தன்னுடைய கால் எலும்பே முறிந்து போயிருந்தாலும் கூட, அதாவது உடனடியாக அந்த இடத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் தான் தன் கால் உடைஞ்சிருக்குங்கிற விஷயமே அவனுக்கு தெரியும். அவனுங்க நிறைய பேர் நாட்கள்ல நான் பக்தியில இருந்து விலகிட்டேங்க, விழுந்துட்டேங்க, அல்லது பாதியில் நின்று போயிட்டேன் அப்படின்னு சொல்றத கேட்கிறோம். ஆரம்பம் நல்லா இருக்கானா, ஸ்லோவா தேவனோடு இருக்கிற இந்த ஐக்கியம் குறைவுபடுவதனாலே, தேவனுக்கு நேரத்தை ஒதுக்காததுனாலே, தேவ வசனத்தை தியானிக்காததுனாலே, முழங்கால் படிட்டு ஜெபிக்காததுனால, ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படாததினாலே நாம் பலவீனமாவதையும் அதை பார்த்து சாத்தான் நம்மை விழப்பண்ணுவது என்பதும் கூட நடந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு தாவீது என்ற பக்தன் விழுந்து போனான். எதுல விழுந்துட்டான்? விழக்கூடாத பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான் இல்லையாங்க? வேசியினுடைய வாய் ஆழமான குழி, பரஸ்திரியோ இடுக்கமான கிணறு. அந்த குழியிலே விழுந்து அந்த பாவக்கரையை கழுவிக்கொள்வதற்கு அல்லது மறுபடியும் அதை மறைப்பதற்கு, மூடி மறைப்பதற்காக எல்லா விதமான முயற்சிகளை செய்து இன்னும் அதிகமான சிக்கலுக்குள் விழுந்து விட்டான். பாருங்க, ஒரு தப்பை செய்கின்றவன் ஒரு தப்போட நிக்க மாட்டாங்க. பொய் பேசும்போது இன்னொரு பொய்யை பேசியாகணும் முதல்ல மறைக்கிறதுக்கு. பேதுரு முதல் தடவை மறுதலித்து விட்டான், ஆனால் திரும்ப 2வது தடவை 3வது தடவை ரொம்ப ஈஸியா அதை பண்ணிட்டாங்களே. அதற்காகத்தான் நாம விழுந்த உடனே ஆண்டவரிடத்திலே முறையிட கற்றுக்கொண்டு விட்டால், நம்முடைய ஆண்டவர் நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல. நீ விழுந்த நிலைமையிலிருந்து உன்னை எழுப்பதற்காகவே அவர் மேலிருந்து இறங்கி வந்தவர். பார்க்கலாம், 40வது சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து, நல்லா கவனிங்க, எங்க விழுந்தானாங்க? பயங்கரமான குழி, உளையான சேறுகள் நிறைந்த ஒரு இடம். என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? சேத்துக்குள்ள இறங்கி இருக்கீங்களா? அதாவது அநேக இடங்கள் அந்த பயங்கரமா சேறு இருக்கும். அதாவது மழை காலங்கள்ல என்னோட சின்ன வயசுல நான் அதுக்குள்ள விளையாடும் போது காலு அந்த சேற்றுக்குள்ள அப்படியே வழுக்கிக்கிட்டே போகும். அதே போல சேத்துக்குள்ள நல்லா மாட்டிக்கிட்டு அப்படியே வழுக்கும். அப்போ நடக்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படியே வழுக்கி கீழே விழுந்துருவான், எல்லாம் சேராயிடும்.
அதுதாங்க, பாவத்தின் சேரும் கூட. ஒரு விஷயம் அதற்குள் விழுந்து விட்டா என்றால் சிக்கிக் கொள்ளுவாய், மாட்டிக்கொள்ளுவாய், வழுக்களுக்குள்ளாக விழுந்து கொண்டே இருப்பாய். அதனால்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதை அறிந்திருக்கிறீர்களே, ஒரு ஸ்திரீயை அந்த இச்சையோடு கூட நீ பார்க்க கூடாது. அதுவே விபச்சாரமாகி விடுகிறது. உன்னுடைய சிந்தையிலேயே நீ பாவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டால் பாவத்தில் விழ வேண்டிய அவசியம் வராது. உன்னுடைய எண்ணங்களை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து, ஆண்டவர் இந்த தீய எண்ணங்களிலிருந்து என்னை விடுவிங்க ஆண்டவர் என்று ஜெபித்தால் எதுக்கு உனக்கு பிரச்சனை வரப்போகுது? நம்முடைய அலட்சியத்தால் தான், அஜாக்கிரதையால் தான் பாவத்துக்குள்ளே விழுகிறோம். பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ நம்மளே வெளியே வரணும்னு முயற்சி செய்வோம். அந்த சேத்துக்குள்ள சிக்கிக்கிட்டவங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு பாவி தன்னுடைய பாவங்களிலிருந்து வெளியே வருவதற்கு அவனே முயற்சி செய்து மீண்டும் மீண்டும் சிக்கலுக்குள்ள விழுந்துடுறான். ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவத்தை செஞ்சு, ஒரு தப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு பதிலாக இன்னொரு பாவத்தை செஞ்சு இந்த பாவத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு உழன்று கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம் என்றால், தப்பு செய்து விட்டோம் என்று உணர்ந்து கொள்கிற மறு நிமிஷமே அதை அறிக்கை செய்து விட்டால், உண்மையாய் ஆண்டவரே என்று கூக்குரலிட்டால் உன்னை புறக்கணிக்கவே மாட்டார். எவ்வளவு அருவருப்பான காரியங்களை நீ செய்திருந்தாலும், எவ்வளவு மோசமான நிலைமைக்குள் இருந்தாலும், இந்த நிலைமையிலிருந்தெல்லாம் என்னை தப்புவிங்க ஆண்டவர் என்று கேட்பதற்கு பதிலாக, ஆண்டவரே தப்பு பண்ணிவிட்டேன், இந்த நிலைமையில் எனக்கு உதவுங்க என்று கேட்டால் உடனே நம் பட்சமாய் வர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்மை எழுப்புவதற்கு அவர் இறங்கி வருவதற்கு ஆயத்தமாகவே இருக்கிறார். உளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான படுகுழியிலிருந்தும் அவர் என்னை தூக்கி எழுப்பினார். ஒரு 3 பேரு பயங்கரமான சேத்துக்குள்ள சிக்கிக்கிட்டாங்களாம். ஐயோ, 2 பேரு நாங்க மூழ்கிக்கிட்டு இருக்கிறோம், சேத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்த ஒருத்தர் சொன்னாராம், பயப்படாதீங்கடா, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொன்னான். அவன் எங்க இருக்கிறான்? அவனும் அதுக்குள்ளேயே தான் இருக்கிறான். அதே சேத்துக்குள்ளதான் சிக்கிக்கிட்டு இருக்கிறான். எந்த மனிதனாலும் இன்னொரு மனிதனை காப்பாற்றவே முடியாதுங்க. ஒரு பாவி இன்னொரு பாவிக்கு உதவி செய்யவே முடியாது. மேலிருந்து வருகிறவர் தான் வேண்டும். ஆண்டவர் தான் மேலிருந்து வந்தவர், பாவமே இல்லாத தனித்துவமானவர் அவர். நம்முடைய கரை அவரை கரைப்படுத்தாது, ஆனால் அவருடைய பரிசுத்தம் நம்மை பரிசுத்தராக்கும். எனவே அவர், நீ கூக்குரலிட்டால் மேலிருந்து தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை மேலே எழுப்புவதற்கு, அந்த குழியிலிருந்து, அந்த சேற்றிலிருந்து, இந்த பாவத்தின் வேதனைகளிலிருந்து, உன்னுடைய சிரமங்களிலிருந்து, உன் பாரங்களிலிருந்து, உன் பிரச்சனைகளிலிருந்து, உன் சிக்கல்களிலிருந்து உன்னை மேலே எழுப்ப அவர் ஆயத்தமாயிருக்கிறார். சோர்ந்து போகிறவர்கள் எழுப்புகிறவர் அவர். குப்பையில் புழுதியில் இருக்கிறவர்களை மேலே எழுப்பக்கூடியவர் அவர். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எந்த குப்பையில் விழுந்திருக்கிறாயோ, எந்த பரிசுத்தமின்மைக்கு இடம் கொடுத்து சிக்கிக் கொண்டிருக்கிறாயோ, எந்தெந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அனாவசியமான சிக்கல்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறாயோ, பொருளாசையினாலே எத்தனையோ பேர் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, துன்மார்க்கர்களாகிறார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா? ஏதோ இருக்குன்னு நினைச்சு அவங்களே முயற்சி செஞ்சு சாத்தானின் தந்திரங்களுக்கு விழுந்து போய் மனிதன் பாழான நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால், யாராக இருந்தாலும், இயேசுவே எனக்கு சகாயம் அருளுங்கன்னு கேட்டா, அது எவ்வளவு ஆழமான சேராக இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான படுகொடியாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமைக்குள் நீ இருந்தாலும், என்னிடத்தில் வருவோரை புறந்தள்ள மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், என்னை கூப்பிடுகிறவர்களின் வேண்டுதலை நான் கேட்பேன் என்று சொன்ன ஆண்டவர். கடன் சிக்கலுக்குள் விழுந்திருக்கிறீர்களா? வியாதியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அஞ்ஞானத்தால் பெற்றுக்கொண்ட ரோகங்களினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? அனாவசியமான தகராறுக்கு ஆட்பட்டு கோர்ட் கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? குடும்பத்தின் கலகங்களால் அவமானத்தை, வெட்கத்தை தாங்கிக் கொண்டு தலை நிமிர முடியாத நிலைமைக்குள் இருக்கிறீர்களா? உங்கள் தலையை உயர்த்துகிறவர் அவர். உன்னுடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் அகற்றுகிறவர் அவர். உனக்காகத்தான் அவர் தலையை கொடுத்தார் சிலுவையில. உனக்காகத்தான் நீ சகிக்க வேண்டிய நிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் சகித்து உழுத நிலம் போல் ஆனார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் முக்கியமா இந்த விஷயங்களை.
உளையான சேற்றிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமே அல்ல, நம்மை ரட்சிக்கிறவர் மாத்திரமே அல்ல, நம்மை வழிநடத்துகிறவர் மாத்திரமே அல்ல, நம்முடைய ஒவ்வொரு அடிகளையும் உறுதிப்படுத்துகிறவர். அவர் நம்மை கன்மலையின் மேல் நிறுத்துகிறவர். உன் கால்கள் வழுவாதபடி காத்துக்கொள்கிறவர். உன் கால் கல்லில் இடராதபடிக்கு காப்பாற்றுகிறவர். எந்த ஆபத்தும் அபாயம் வராதபடி உன்னை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அவர். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பார், அதோடு திரும்ப பாவம் செய்யாதிருக்கிற பலனையும் அருளிச் செய்வார். மன்னிக்கப்படுவதே பெரிய பாக்கியம் என்றால், புது பலனை பெற்றுக்கொண்டு பரிசுத்தவான்களாக வாழ்க்கையில் தொடர்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். இவையெல்லாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு தான். தேவன் எவ்வளவு பெரியவராயிருக்கும் போது உலகத்தில் எதுக்காகங்க இவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இத்தனை பேர் குழிக்குள்ள கிடக்குறாங்க, இவ்வளவு சாபத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க, இவ்வளவு வேதனைக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு கேள்வி கேட்கலாம். உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே சுகப்படுத்துகிறவராக இருந்தால் எதுக்காக இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ், இத்தனை பேர், இத்தனை பேஷண்ட்ஸ் வியாதியஸ்தர்களாக படுக்கையில் படுத்திருக்கிறார்கள்? இந்த ஆர்கியூமெண்ட் வைக்கிறவங்க இருக்கத்தான் செய்றாங்க. என்னங்க, கொஞ்சம் கவனிங்க. வியாதியஸ்தர்கள் எல்லா இடத்திலும் இருக்காங்க. ஆனால் அவரிடத்திலே வந்து அவரிடத்திலே சொல்லுகிறவர்கள், விண்ணப்பிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. குஷ்டரோகி வந்து ஆண்டவருக்கு முன்பாக நின்று, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும் என்று சொன்னபோது எங்கே தூரத்தில் நின்று சரி பார்க்கலான்னு சொல்லலங்க, எனக்கு சித்தம் உண்டு என்று அவனை தொட்டவுடனே அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு பிறவி குருடன் வந்து, ஆண்டவரே எனக்கு பார்வை அருளிச் செய்யுங்க என்று கேட்டபோது அவர் தம்முடைய விரல்களை வைத்து அவன் கண்களை சுகமாக்கி பார்வை கொடுத்தார். இந்த நாளிலும் கூட பாவம் இருக்கிறவர்கள் தான் செய்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பாதத்தை பற்றிக்கொள்ளுகிற போது கண்ணீர் சிந்தி தலை முடிகளால் அவருடைய பாதத்தை துடைத்து மனஸ்தாபப்படுகிற வேளையில, ஸ்திரீயே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்துடன் போ என்று சொன்னாரே, என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். என்னிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிறவர் நல்ல மேய்ப்பர். ஆடுகள் சில நேரங்கள்ல அந்த முட்களுக்குள்ள சிக்கிக்கும். அதனால் அதன் மேய்ப்பனிடத்திற்கு வந்து சேர முடியாது. வர ட்ரை பண்ணா முள் இன்னும் அதிகமா குத்த ஆரம்பிக்கும், நகர விடாது. ஆனா என்ன விஷயம் தெரியுமாங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் கொடுக்கும். அப்படி சத்தம் கொடுக்கிற போது அந்த ஆடுகளின் மேய்ப்பன் அந்த சத்தத்தை கேட்பான் என்பதனாலே அந்த ஆட்டுக்குட்டியை தேடி தேடி வந்து முட்களினால் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை மிக ஜாக்கிரதையாய் வெளியே எடுத்து காயங்களுக்கு எண்ணெய் பூசி கட்டு கட்டி தன் தோளின் மீது போட்டுக் கொள்ளுவான். நம் ஆண்டவரும் அதையே தான் செய்கிறார். பாவத்தின் காயங்களுக்கு இருதயம் முழுக்க வேதனையோடு, அதாவது இருதயத்தில் காயம் இருக்கு அநேகருக்கு நாட்கள்ல, மனோரீதியான சஞ்சலங்கள், விரக்தி அடைந்தவர்களாய் செத்துவிடலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே இருக்கின்றவர்கள் இயேசுவே என்று அழைத்து விட்டால், நான் உனக்கு சிக்ஷை விதிப்பதில்லை, இனி நீ சென்று பாவம் செய்யாதே என்று அந்த ஸ்திரீயினிடத்திலே ஆண்டவர் சொன்னார் அல்லவா. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் பிளான் பண்ணிய போது ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறிய கடவன். எல்லோருமே தங்கள் மனசாட்சியினாலே குத்தப்பட்டவர்களாய் அந்த கற்களை எறிந்து விட்டு போய்விட்டார்கள். ஆனால் பாவத்தை அறியாத கிறிஸ்து அங்கே இருந்தபோது அவர் என்ன சொன்னார் என்றால், ஸ்திரீயே, நானும் உன்னை சிட்சிக்கப் போவதில்லை, இனி நீ போய் பாவம் செய்யாதே. இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சந்நிதிக்கு வந்துவிடுங்கள். ஒருவேளை நீங்கள் அறியாமல் தப்பு செய்திருந்தாலும், மனசாட்சி உங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தாலும், நீங்கள் அலட்சியமாக இருப்பதினாலே பிசாசானவனுக்கு இடம் கொடுத்து சோதனைக்குள்ளாகி இருக்கிறீர்கள் என்னவோ, நீ இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி சிக்கிக்கொண்டேன் என் வாழ்க்கையிலே ஆண்டவரே என்று கலக்கத்தோடு உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே எனக்கு உதவி செய்வீரா? இயேசுவே என்னை எழுப்புவீரா? ஆண்டவரே எனக்கு கருணை காட்டுவீரா என்று சத்தமிட்டு ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்து பாருங்கள். அவர் தம்முடைய காயமுள்ள கரங்களை நீட்டுவார். உங்களை எழுப்பி கன்மலையின் மேல் உன் கால்கள் நிற்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாறை, நம்முடைய கன்மலை, நம்முடைய கோட்டை, அவர் தம்மோடு கூட இருக்கும்படியாய் உன்னை அவர் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய அடிச்சுவடுகளை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் விழுந்து போகாதபடிக்கு, மறுபடியும் பாவத்துக்குள் போய்விடாதபடிக்கு
ஆண்டவருக்காக வாழ்கிற புதிய வாழ்க்கையை தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். வாருங்கள், இந்த புதிய வருடத்திலே 2வது மாதத்திற்குள்ளாக நாம் நுழையவிருக்கிறோம். எனவே இப்பொழுதாவது இந்த மாதத்தின் கடைசியிலாவது, ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஐயா, விழுந்து விழுந்து எழுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவர், என்னை பக்தியை நிலைநிறுத்துங்க, பாதங்களை நிலைப்படுத்துங்க, என்னுடைய விசுவாசத்தை திடப்படுத்துங்க என்று தேவனிடத்திலே முறையிடலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த நேரத்திலும் யாரெல்லாம் இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, அதற்குள்ளாகவே விழுந்து விட்டேனே, அதற்குள்ளாகவே இடறிவிட்டேனே, அதற்குள்ளாகவே பழையபடி என் வாழ்க்கை மாறிவிட்டதே என்று எந்த சேற்றுக்குள், எந்த குழிக்குள் விழுந்திருக்கிறார்களோ, ஏமாந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே நீரே உம்மிடத்தில் அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிற இந்த வேளையில அரவணைத்து, ஆண்டவரே உம்முடைய கரங்களை நீட்டி எழுப்பி விடுகின்ற தேவனே, பிள்ளைகள் இருக்கிற படுகொலியிலிருந்து, சிக்கிக் கொண்டிருக்கிற உளையான சேற்றிலிருந்து எங்களை எழுப்பி தூக்கி விடுவதற்கும், சிக்கல்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லமையுள்ள ஆண்டவர், யார் யாரெல்லாம் எங்கெங்கிருந்து இந்த ஜெபத்திலே வருமானப்பட்டு, ஆண்டவரே நான் விழுந்து விட்டேன், நான் இடறிவிட்டேன், ஐயோ நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று யார் யாரெல்லாம் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களை இப்பொழுது நம்முடைய காயமுள்ள கரங்களால் தொட்டு தூக்க வேண்டும் என்று, திரும்ப ஒரு காலம் விழாதபடிக்கு காப்பாற்றுகிற தேவன் நீர் என்று கண்மலையின் மேல் எங்கள் கால்களை உறுதிப்படுத்தி, எங்கள் அடிச்சுவடுகளை எல்லாம் பலப்படுத்தி உம்முடைய சாட்சிகளாய் நிற்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு சுத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு அனுப்புவேன். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டீர்களா? உடனே செய்து கொள்ளுங்கள். லைக் செய்வதோடு ஷேர் செய்வதையும், உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுவதையும் மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து நம் ஊழியங்களுக்காக ஜெபிப்பதையும் மறவாதிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமான நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.